இப்போ வந்து நம்ம ஒரு சத்து மாவு மில்க் பண்ண போகிறோம். மல்டிகிரெயின் மில்க்குன்னு சொல்லலாம். இதை சத்து மாவு மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம சத்து மாவை வந்து கஞ்சியாக கொடுத்தோம்னா யாருமே குடிக்க மாட்டாங்க. பட் இது வந்து ஒரு காஃபி டைப்பில், ஒரு மில்க் டைப்பில் கொடுத்தோம்னா எல்லாருமே குடிச்சிருவாங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து சுக்குமல்லி காஃபி, அப்புறம் வந்து இது ஜஸ்ட்டு வந்து இது வந்து பருத்திப்பால் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கஞ்சி பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ரொம்ப குழன்னு இருக்கும். அதை வந்து நம்ம கஞ்சி மாதிரி கூழ் மாதிரி காய்ச்சிட்டு குடித்தோம்னா ரொம்ப திகட்டும். அது சில பேருக்கு பிடிக்காது. குழந்தைங்களுக்கு வந்து இதை மாதிரி ட்ரிங்க் மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா, சத்து மாவு மில்காக கொடுத்தோம்னா நல்லா குடிப்பாங்க. இது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து மல்டிகிரெயின், இது எல்லாமே போட்டு நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம ஹோம்மேடாக எல்லாமே பண்ணலாம். திணை, சாமை, வரகு, குதிரைவாளி, கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் கொண்டக்கடலை, உளுந்து, அது மாதிரி மல்லாக்கொட்டை, பாசிப்பயிறு எல்லாமே போட்டு நம்ம வீட்டிலே அரைக்கிற ஒரு மல்டிகிரெயின் மிக்ஸ். இது நம்ம வீட்டிலே இதை செய்யலாம் எப்படின்ட்டு அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணால் நீங்கள் அதை பாருங்கள். சூப்பராக இருக்கும். தினைக்கும் ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எடுத்தால் ரொம்ப நல்லது நம்மளுக்கு உடம்புக்கு. இதை வந்து நம்ம எல்லாமே நம்ம எடுக்க முடியாது, தனித்தனியாக பயிர்களும் இல்லை இந்த மில்லட்ஸ். ஸோ அதை வந்து இதை வந்து மிக்ஸ் மாதிரி எடுத்தோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸில் வந்து இது வந்து டால் கிளாஸில் ஒரு கிளாஸு 1/4 லிட்டர் வரும். ஸோ இதை வந்து 3 கிளாஸ் எடுத்துக்கோங்க. சாரி, 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி 3 ஸ்பூன் வந்து சத்து மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதை சாப்பிட்டோம்னா வந்து நம்மளுக்கு மார்னிங் வந்து டிஃபனை கூட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஹாட் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு பாதி அளவுக்கு உடனே என்ன பண்ணுங்கள், இதை வந்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இது மாவு ஃபுல்லாக வந்து இதில் வந்து மிக்ஸ் ஆகிடணும், மாவும் சர்க்கரையும். இதை வந்து நம்ம கூழ் மாதிரி காய்ச்சாமல் கரைச்சிட்டு கூழ் மாதிரி காய்ச்சி சாப்பிடுவோம். அது வந்து நல்லா இருக்காது, குடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். பட் இதை வந்து தினைக்கும் வந்து நம்ம காஃபி சாப்பிடுவோம் இல்லையா, காஃபி, பூஸ்ட், ஹார்லிக்ஸ் குடிக்கிற மாதிரி இதை குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. சத்து மாவு சாப்பிட்றன்ற ஒரு ஃபீலிங்கே உங்களுக்கு வராது. இது காஃபியோடு இது ஒரு காஃபியாக ஆட் பண்ணி குடிக்க வேண்டியது தான். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தேவையான அளவுக்கு ஃபுல்லாக இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு இப்போ சத்து மாவு பால் ரெடி ஆகிடுச்சு, குடிச்சிக்கலாம். இதை களியாவோ இல்லை கூழாவோ கொடுத்தோம்னா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க பசங்க. பட் இதை வந்து காஃபி டைப்பில் தினைக்கும் பால் மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா டயர்ட்னஸ் இல்லாமல் நல்ல ஹெல்த்தி க்ரோவாக இருக்கும் உங்கள் பசங்களுக்கு. நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருக்கும். சளி, காய்ச்சல், இருமல் எதுவுமே வராது. போன்ஸும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், டயர்ட்னஸ் இல்லாமல் இருப்பாங்க பசங்க. மீதிக்கு இப்போ நம்ம சரி பண்ணிட்டோம். மீதியை வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து வறுத்து தான் இதை அரைச்சிருக்கிறோம், இந்த சத்து மாவை. ஸோ வந்து நம்மளுக்கு வந்து அப்பே நம்மளுக்கு எல்லாமே வந்து இது வந்து வேகலையே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்காது உங்களுக்கு. இப்போ இதில் இப்போ பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. ஹார்லிக்ஸ், பூஸ்ட் மாதிரி தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு. நம்மளுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இதை குடிச்சிட்டு போனோம்னாலே நம்மளுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு முடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஒரு கிளாஸ் ட்ரிங்க்கும் ஒரு 2 வாழைப்பழம் சாப்பிட்டாலுமே போதும் நம்மளுக்கு. இதில் தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அது மாதிரி வந்து முந்திரி, பாதாம், என்னென்ன வேணுமோ எல்லாமே நீங்கள் வந்து அந்த மாவுலேயே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அரைக்கிறப்ப உங்களுக்கு எல்லாமே சத்தும் இதில் கிடச்சிரும். ஜஸ்ட்டு ஒரு பாயாசம் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதனால் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்த் ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போ இதில் வந்து கட்டியாலாம் இருக்காது, நம்ம ஆல்ரெடி கலந்துட்டு தான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் குடிச்சு செஞ்சு பாருங்கள். மில்க் ஷேக் மாதிரி தான் இருக்கும். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.